ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா ரொம்பவே ஒரு டேஸ்டியான அண்ட் தென் சீஸியான ஒரு சீஸி ஸ்வீட் கார்ன் லாலிபாப் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து கார்னை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் விடாமல் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஸ்வீட் கார்னே வந்துட்டு தண்ணி விடும், அதனால் அப்படியே தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் சால்ட், 1/4 கப் அளவுக்கு மொசரல்லா சீஸ், 1/4 கப் அளவு பிரெட் கிரம்ஸ். நான் வந்துட்டு சோளம் வந்து எந்த கப்பில் எடுத்துருக்கணும் அந்த கப்பில் 1 கப்பு சோளம் எடுத்துருக்கேன்னா அதில் தான் 1/4 கப்பு இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்களும் வந்துட்டு அது மாதிரியே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வந்து நல்லா நம்ம வந்து பசைஞ்சு வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம ரெடி பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி நல்லா ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு வந்துட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து டூத் ஸ்டிக்கை வந்துட்டு அதில் வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சிக்கன் லாலிபாப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட்டு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமாகலாம் வைக்க தேவையில்ல. ஒரு ஸ்லோ குக்லேயே நம்ம வந்துட்டு இதை குக் பண்ணால் தான் உள்ளெல்லாம் நல்லா வந்துட்டு உங்களுக்கு குக் ஆகும். நிறைய பேர் வந்துட்டு அதாவது பெரியவங்களே வந்து ஸ்வீட் கார்ன் அப்படின்னா ஐயோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதில் வந்து நிறையா நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸு அண்ட் தென் ஃபைபர் எல்லாமே நிறையா இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துலாம். ஸோ அப்படி எடுத்துக்காதவங்க வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், அவங்க சாப்பிடவும் செய்வாங்க. ஸோ எப்படியோ ஒரு வகையில் வந்துட்டு இதுக்கான ஒரு சத்தை வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வெஜிடேரியனாக தான் இருப்பாங்க, நான்வெஜ் வந்துட்டு ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு சிக்கன் லாலிபாப் மாதிரியே இருக்கும். ஸோ டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா நமக்கு இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, அதாவது இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு சீஸி ஸ்வீட் கார்ன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.